எனது அன்பு சகோதரன் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாள் விழாவை 365 நாள் கொண்டாடினாலும் தகும். ஒரு வாரம் தான் ஆயிருக்குன்றாங்க. நிச்சயமான அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம கொண்டாடுவோம். ஏன்னா 2 பெண்கள் சேர்ந்தாலே நம்ம கச்ச கச்ச கச்சன்னு பேசிட்டு இருப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 73 சுய உதவி குழு, மொத்தமாக 700 பெண்கள் இங்கே இருக்கீங்க. ஆனால் நீங்க அத்தனை பேரோட உங்களுடைய வாழ்க்கையை ஞானம் இன்னும் நிறைய 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 நாள் வாழ வச்சு அவரை வந்து இந்த தமிழ்நாட்டு அறையில உட்கார வச்சு நம்ம அழகு பார்க்க போறோம். இங்க எல்லாரோட பிளஸிங்ஸ் எங்க அண்ணனுக்கு வேணும். நான் வந்து மனசார நான் கேட்டுக்கிறேன். நமக்கு ஒரு நாள் பிறந்த நாள் வரணும்னா நம்ம அப்பா அம்மா வந்து கெஞ்சுவோம், ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து கெஞ்சுவோம். வரும்போது பார்த்துக்கிறேன், வரும்போது பண்ணேன், வரும்போது சொல்லுவாங்க. ஆனா எங்க அண்ணன் காலையில எழுந்திரிச்சு பேப்பர் படிச்சா பேப்பர் ஓப்பன் பண்ணா நமக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. டெய்லி பரிசு, தினத்தின பரிசு. நம்ம வந்து எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கோம். தமிழ்நாட்டு பெண்கள் வேற லெவலில் கொடுத்து வச்சிருக்காங்க. நிச்சயமா மனிதனே விழான்றாங்க. மனிதன் சந்தோஷப்படுத்தி பார்க்கும் விழாவை தான் நான் இதை பார்க்கிறேன். ஏன்னா நம்ம சந்தோஷம் தான் என் சந்தோஷம்னு பார்க்குறேன். இப்படிப்பட்ட மாண்புமிகு மக்கள்லாம் இங்கே இருக்கும்போது எங்கன்னா அதை விட சந்தோஷமா நம்மளை இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும். உண்மையிலே இவங்கெல்லாம் வந்து டெய்லி ஒரு குழு மாதிரி அமைச்சு நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்ணலாம், நாளைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கலாம், இந்த பெண்களுக்கு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ சமீபம் அமைச்சர் சொன்னார் புதுமை பெண் திட்டம். நானும் கேள்விப்பட்டேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு அந்த புதுமை பெண் திட்டமாக இருக்கட்டும். ஒரு பஸ்ஸில் ஒரு வீட்டில் வந்து ஒரு மாதத்துக்கு 2000 ரூபாய் மிச்சப்படுத்துறாங்கன்னா அந்த பஸ்ஸில் போகிற பெண்களோட திட்டம், பெண்களுக்கெல்லாம் ஃப்ரீ பஸ். என்ன வேணும்? கேரளாவிலேருந்து ரஞ்சித்துன்னு ஒரு ஃபேமிலி, அவங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து கண் ஆப்ரேஷனுக்கு வராங்க. அந்த அம்மானால அவ்வளோவா ஆஃபர் பண்ண முடியல. பஸ்ஸில் போயிட்டு வராங்க. ஆனால் பஸ்ஸில் யாருமே காசு வாங்க மாட்டேங்கிறாங்க. உடனே அந்த அம்மா தான் பையன்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் வந்து காசே வாங்கல, பஸ்ஸில் நான் அவ்வளோ போயிட்டு வந்தேன், எனக்கு அவ்வளோ மிச்சமாச்சு அந்த காசு அப்படின்ட்டு. அந்த குழந்தை நம்ம முதலமைச்சருக்கு லெட்டர் எழுதுறாரு. ஐயா, இப்படிப்பட்ட ஒரு சிஎம் எங்களுக்கு இல்லையே, நாங்கள் வருத்தப்படுறோம். அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ அழகாக நீங்கள் பார்த்துருக்கீங்க எங்கள் அம்மா. அவ்வளோ, அதாவது ஒரு நல்ல கட்டுக்கோப்பா அந்த பஸ்ஸில் போகும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சுன்னு சொன்ன உடனே நமக்கெல்லாம் 2 நாள் ஃபோன் பண்ணாலே எப்போ அந்த மெசேஜ் பார்க்கணுமான்னு தோணும். ஆனால் எங்கள் அண்ணன் எவ்வளோ வேலை இருந்தாலும், அதாவது எனது அண்ணன், நான் வந்து ஆசையாக சொல்லுவேன், எனது அண்ணன் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து அந்த குழந்தைக்கு லெட்டர் போட்டு அவர் எழுதின புக்கை அவங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காரு. அதே மாதிரி மீனவர்களுக்கு அவங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் சொல்றது யாருமே செய்யறது இல்லை. ஆனால் இங்கே சொல்லாததையும் செய்யறது தான் இந்த ஆட்சி. எங்க அண்ணனோட ஆட்சி வந்து நீங்க நினைக்கிறதுக்குள்ள உங்க வீட்டில் வந்து நிற்க. அதான் சொன்னாங்களே இந்த 5000 ரூபாய் மேட்ரு. எங்க வீட்டு மேடு வந்து அம்மா எங்களுக்கு 5 ரூபா, என்ன 5 ரூபா வந்துச்சு, என்ன வந்துச்சுன்னா நீ நான் கிடையாது, எல்லாரும் சமம், பெரிய கட்சினவனே கிடையாது, எல்லாருக்கும் அந்த 5000 ரூபாய் அன்னைக்கு எத்தனை வீட்டில் எவ்வளோ சந்தோஷத்தை பார்த்துருப்பாங்க. அந்த உள்ளுக்குள்ள இருந்து வர சந்தோஷம் இருக்குல்ல, அது எங்கள் அண்ணன் குடும்பத்தை வாழ்த்தும், நம்ம தமிழ்நாட்டை வாழ்த்துக்கிட்டே இருக்கும். அதாவது உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம் வாழும் எங்களது அன்பு அண்ணன். அதாவது இந்த பர்த்டே வந்து இன்னும் 100 ஆண்டு காலம். அண்ணா, நீங்க போற ஒவ்வொரு அடியும் நாங்க அத்தனை பேருமே உங்க பின்னாடி இருப்போம்னா, இது சத்தியம். நிச்சயமா கெஞ்சலாம் வேண்டாம், உட்கார வைப்போம். எங்களை உட்கார வச்சு அழகு பார்த்து இன்னும் 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 யாரும் வர மாட்டோம். எங்க அண்ணன் ஒருத்தர் தான் நாங்க. அவளை என்னத்துக்குங்க, நேற்று நான் ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட் போயிருந்தேன். அப்போ வந்து கேன்சர் பற்றி பயங்கரமாக பேசினாங்க. அவ்வளோ செலவாகும், இவ்வளோ செலவாகும் ரொம்ப பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், ஐயோ இது எத்தனை வயசு தடுப்பூசி போட்டால் கேன்சரை பற்றி நம்ம நிறைய கட் பண்ணலாம் அப்படின்னதுக்கு அப்போ அவங்க சொன்னாங்க, டாக்டர் சொன்னாங்க, இப்போ கேன்சர் தடுப்பூசி 14 வயசில் போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னாங்க. 10 நிமிஷத்தில் டாக்டர் சொன்னார், மேடம் உங்கள் கவர்மெண்ட்டு அதுவும் ஃப்ரீயாக பண்ணுறாங்க மேடம் அப்படின்னாங்க. காலையில் எழுந்திரிச்சு எங்கள் அண்ணன் எங்களுக்கு என்ன ஃப்ரீ, என்ன பண்ணியிருக்கிறாரு எங்கள் அண்ணன் எங்களுக்கு என்ன, அதாவது கொடை வள்ளல் பார்க்கலங்க, வாழ்ந்துட்டு இருக்காரு, நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்காரு கொடை வள்ளல். அதாவது சும்மா இல்லைங்க, நாமளும் நிறைய எல்லாமே பார்த்துட்டு தான் வந்திருக்கோம். ஆனால் இதை பார்த்து இப்போ பாராளுமன்றமே கூடி இருக்கியோ, தமிழ்நாட்டுக்காரங்க கொடுக்குறாங்க, நம்ம இந்தியாவுக்கே கொடுக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. யாரை பார்த்தீங்க, அவனை பார்த்து. இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் இருக்கிறதுனால இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ண போகிறாங்க. நம்ம இப்போ ஒரே விஷயம் தான் பண்ணணும், நம்ம உட்கார வைக்கணும், சூப்பராக உட்கார வைக்க போகிறோம், சந்தோஷமாக உட்கார வைக்க போகிறோம்.
இப்படி ஒரு அழகான ஒரு சந்தோஷமான ஒரு இடத்த அண்ணா உங்களை வாழ்த்த வயது இல்லைண்ணா வணங்குறேண்ணா, ரொம்ப வணங்குறேண்ணா. எனக்கு வந்து இப்படி ஒரு சந்தோஷமான ஒரு ஹாப்பினஸான ஒரு மூமெண்ட் கொடுத்த எனது அண்ணன் எனக்கு சாமி ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ராஜேஸ்வரி. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் நல்லா இருக்கும், நல்லாவே இருப்போம், நன்றாகவும் இருக்கும். தேங்க்யூ. எனக்கு என்னவோ நீங்கள்லாம் கொஞ்சம் இறுக்கமாக இருக்க மாதிரி தெரியுது. எவ்வளோ சந்தோஷமாக, எவ்வளோ ஹாப்பியாக, வெள்ளை உள்ளத்தோட கல்லங்கபடம் இல்லாமல் வெளிப்படையாக அப்படி ஒரு வாழ்த்துகளுக்கு இவ்வளோ இந்த கைத்தட்டல் போதாது, இந்த கைத்தட்டல் போதாது, இது போதாது போதாது போதாது. நன்றி. யாரை மையப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறோமோ அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு நோய் நொடி இல்லாமல் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் வல்ல இறைவனின் இயற்கையில் வேண்டி அவருக்காக ஒரு 3 வாழ்த்து கோஷம் போடுவோம். திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். சவுண்டு கம்மியாக இருக்கு. திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நன்றி, வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு உங்கள் அனைவருக்குமே சுயஉதவி குழுக்கள் சார்பாக நலத்திட்ட உதவிகள் வழங்க வேண்டும். இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறது. கண்டிப்பாக ஒரு ஆண்டுக்கு 4 to 5 முறையாவது சுய உதவி குழுக்களுக்கு என்று அங்கீகரிக்கும் வகையில் மாவட்ட கழக செயலாளர் மூலியமாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே வந்து சுய உதவி குழுக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வந்து வழங்கப்படுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு இங்கு வந்து இருக்கக்கூடிய அனைத்து சுய உதவி குழுக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சுய உதவி குழுக்களுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் இருக்க அனைவருமே அறிந்திருப்பீங்க. ஏன்னா இங்கே வந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் வந்து சுய உதவி குழுக்கள் மூலயமா நிறைய தொழில் செய்துட்டு வந்திருப்பீங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சுய உதவி குழுக்களுக்கு கடன் ரத்தை செய்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். அந்த வகையில் எத்தனையோ சுய உதவி குழுக்கள் அடுத்த கட்டத்திற்கு தன்னுடைய முன்னேற்றத்தை கண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாத சுய உதவி குழுக்களுக்கு 10 லட்சத்துக்கிட்ட வந்து கடன் நம்ம தமிழ்நாடு அரசு சார்பாக வழங்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் தொகுதி வாரியாக கணக்கீடு எடுத்து சுய உதவி குழுக்களுக்கு என்று 10 லட்சத்துக்கிட்ட நிதி ஒதுக்கீடு செய்து குறைந்த வட்டியோடு பேங்க்ல வந்து லோன் அப்ளை பண்ணி தமிழக அரசு சார்பாக வழங்கப்படுகிறது. இதனால எத்தனையோ பெண்கள் வந்து தன்னுடைய சுய காலில் நிற்கிற அளவுக்கு மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிற சூழல் வந்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் அரசு சார்பாகவும் சரி, இப்போ பார்த்தீங்கன்னா கழகத்தின் சார்பாகவும் சரி, இப்படி 2 தரப்புலையும் வந்து சுய உதவி குழுக்கள் முன்னேற்றத்தை காட்டுறது. இந்த சுய உதவி குழுக்களில் இங்கே வருகை தந்திருக்கூடிய அத்தனை தாய்மார்களின் குடும்பத்தின் வளர்ச்சி, ஒவ்வொரு பெண்களுடைய முன்னேற்றம், அதே போல் ஒவ்வொரு அடுத்த தலைமுறையினர் எந்த மாதிரியெல்லாம் ஆண்டர்பிரினர்ஸ் நம்ம தமிழகத்தில் உருவாகிறாங்க அப்படின்ற ஒரு முன்னெடுப்பில் தான் இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருகிறார்கள். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான ஆட்சி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. எத்தனை திட்டங்கள் எடுத்தாலும் அத்தனை திட்டங்களில் ஏதோ ஒரு வகையில் ஒரு வீட்டுக்கு 2 பெண்களாவது பயனடும் வகையில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் திட்டங்கள் செயல்பட்டு வருகிறது. இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இங்கு வருகை தந்திருக்க அனைவருமே முதலமைச்சர் அவர்கள் என்னாலும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் 2026 திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரும் என்று தெரிவித்துக்கொண்டு அதற்கு இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தாய்மார்களுமே ஒருங்கிணைந்து இருப்பீர்கள் என்று தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.